வெரி ஃபர்ஸ்ட் திங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறது வந்து ஹெட்டிங்ஸ். இப்போ ஹெட்டிங்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஹெட்டிங்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஆக்ட் 1961 எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கும், ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ள ஹெட்டிங்ஸ்க்கு கீழே செக்ஷன், இப்படி தான் வந்து ஒரு சாப்டர் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கும். அதே ஆக்ட் 2025ல அதே தான், பட் சாப்டர் பார்ட்டுக்கு அப்புறம் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹெட்டிங்ஸ்க்கு பதிலாக பார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்துக்கணும் அப்படின்னா சாப்டர் 6A ஆஃப் ஆக்ட் 1961 இது எதை பத்தி டீல் பண்ணுது, டிடக்ஷன்ஸ். டிடக்ஷன் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சாப்டர். ஏன், பிகாஸ் ஆஃப் தட் டாக்ஸ் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கறனால we like சாப்டர் 6A. now this சாப்டர் 6A வந்து சாப்டர் 8 ஆயிடுச்சு ஆக்ட் 2025ல. பட் இந்த சாப்டர் 6A வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தாங்கன்னா 5 ஹெட்டிங்கா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தாங்க. A இஸ் ஜென்ரல்னா என்ன அப்படின்னா 80A 80AB அந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஓப்பனிங் செக்ஷன்ஸ், அதெல்லாமே ஜென்ரல்ல இருந்துச்சு. ஹெட்டிங் A. ஹெட்டிங் B என்ன, பேமெண்ட் ரிலேட்டட் deductions, that is 80C ல இருந்து 80GGC வரைக்கும் இருந்தது எல்லாமே heading B. then heading C which is relating to certain income. so இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, that 80IA ல இருந்து 80QQB வரைக்கும் income based deductions, அது எல்லாமே heading C. heading CAங்கிறது other income, ரெண்டே செக்ஷன் தான், 80TTA 80TTB. இது வந்து heading CA அப்படின்னு இருக்காங்க. other deductions அப்படிங்கிறது disability இருக்கிற tax payer, அவங்களுக்கு வந்து 80U's applicable, that is covered under other deductions. now இந்த heading D C க்கு நடுவுல CA எப்படி வந்துச்சுன்னு கேட்டா முன்னாடி சியும் டியும் மட்டும் தான் இருந்துச்சு. பட் when 80TTA and TTB was introduced, it relates to income related deduction போது சிக்கும் டிக்கும் நடுவுல நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கறனால என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, CA இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. because that's what they can do, they cannot bring E அப்படினு கொண்டு வந்து கீழ கொண்டு போக முடியாது, ஏன்னா அந்த ஃப்ளோ இருக்கணும்ங்கிறதுக்காக CA அப்படினு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்போ சாப்டர் 6A is now சாப்டர் 8. இப்போதான் ஃப்ரேம் பண்றதுனால இத டைரக்டா ABCD ன்னு சீக்வென்ஷியலா ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க. அதே ஹெட்டிங்ஸ் தான் இப்ப பார்ட்னு சொல்றோம். சேம் ஜெனரல், பேமெண்ட், இன்கம் ரிலேட்டட், அதர் இன்கம் ரிலேட்டட், அதர் டிடக்ஷன், இது எல்லாமே அதே தான். ஜஸ்ட் தட் நவ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செக்ஷன் 122ல இருந்து இந்த சாப்டர் 8 ஆரம்பிக்குது. சோ ஹெட்டிங் இஸ் நவ பார்ட். ஒரு சில கேசஸ்ல, இன்ஃபேக்ட் ஒரு கேஸ் தான் சாப்டர் 17 அப்படிங்கிற சாப்டர் தட் டீல்ஸ் வித் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டன் பர்சன்ஸ் வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்காங்க, A and B அப்படின்னு. ஏங்கிறது AOP HUF firm ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். அதுக்குள்ள 16 சப் பார்ட்ஸ் இருக்கு. 16 subparts within A1 A2 it goes till A16, அந்த மாதிரி 16 subparts. B குள்ள 7 subparts இருக்கு. Bங்கிறது என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்காக புதுசா கேட்டகரைஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பார்ட். முன்னாடி இது வந்து செக்ஷன் 11 to 13க்குள்ள கவர் பண்ணிருந்தது வந்து இப்ப கொண்டு போய் சாப்டர் 17ல பார்ட் B ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள 7 சப் பார்ட்ஸ் கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த 7 சப் பார்ட்ஸோட பர்பஸ் எப்படின்னா, இப்ப B பார்ட் B ல 1 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், 2 வந்து இன்கம், 3 வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, 4 இஸ் கம்ப்ளைன்ஸ், 5 இஸ் வயலேஷன், 6 இஸ் அப்ரூவல், 7 இஸ் இன்டர்பிரேஷன். அப்போ ட்ரஸ்ட் ரிலேட்டடா 7 செக்மெண்டா பிரிச்சு 7 சப் பார்ட்ஸா அதை கால் பண்றாங்க. அப்போ ஆர்கனைஸ்டோட உச்சம் ஆல்ரெடி ஆர்கனைஸ்டா இருக்கு, அதுக்குள்ள திருப்பி ஒரு ஆர்கனைஸ்ட் மேனர். அப்போ திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆர் பெனிஃபிட் ஆஃப் திஸ் நியூ ஆக்ட் as such. சோ இதுதான் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த சாப்டர் தவிர வேற எந்த சாப்டர்லயுமே சப் பார்ட்ஸ் கிடையாது, இட் இஸ் ஒன்லி பார்ட்ஸ்.